கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலும் ஜெபமும். பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு இப்படி சொல்லித் தருகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்றால் தேவனுக்கே உரிய ஒரு சுபாவம் என்று இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்றால் அநேக பாவத்தன்மைகளை நம்மை விட்டு விலக்கி தேவனை பின்பற்றுவது என்று இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்தோம், அநியாயத்திலே வாழ்ந்தோம், அக்கிரமத்திலே வாழ்ந்தோம், பாவ மாம்சத்தின் சாயலாக பிறந்தோம். பாவம் செய்யக்கூடாது என்று நமக்கு எண்ணம் இருந்தாலும் நம்முடைய சரீரம் ஒத்துழைக்க மறுத்தது. ஆனால் குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினாலே, அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டதினாலே நாம் நீதிமான்களாய் மாறியிருக்கிறோம். நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நாம் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதாவது பரிசுத்தவான்களாக நாம் மாற வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்பது இயலாத காரியம். ஆனாலும் அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்குவது போல தன்னுடைய உருவம் வரைகிற வரைக்கும் அந்த கல்லை அடித்து அடித்து நொறுக்கி நொறுக்கி அதை அழகான ஒரு சிலையாக மாற்றுகிற அந்த சிற்பியைப் போல ஆண்டவர் நம்முடைய அநேக காரியங்களிலே நம்மை செதுக்கி செதுக்கி இப்படி அப்படி என்று அழகாக அவருடைய சாயலாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் அவருடைய கையிலிருந்து விலகி அநேக ஜனங்களைப் போல புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று இல்லாமல் மோக இச்சைக்கு உட்படாமல் நம்முடைய பாவத்திலிருந்தோம் அக்கிரமத்திலிருந்தோம் அநியாயத்திலிருந்தோம் பாவத்தின் வல்லமிருந்து விடுவித்த தேவனையே சார்ந்து வாழ்ந்து நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். இதற்கு ஒரு வழி உண்டு. நீங்கள் தனியே இருக்காதீர்கள். தேவ சபையிலே தேவ ஜனங்களோட ஐக்கியமாக இருங்கள். தேவனுடைய வார்த்தை அதிகமாக தியானியுங்கள். தேவனை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு முறையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்ற உணர்வோடு அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபியுங்கள். உங்களுடைய பரிசுத்தம் உங்களுக்கு ஒரு கனத்தை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, அநேகர் உங்களுடைய மாதிரியை பின்பற்றுவார்கள். நீங்களும் அவர்களுக்கு நல்ல ஒரு தலைவனாக, ஒரு போதகனாக, ஒரு சகோதரனாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்திற்கு உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, செய்வீர்களா? தேவன் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.